உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் உங்களுடைய ப்ரைம் டேஸுக்கு போயிட்டு அந்த மாதிரி நான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. ஏன்னா நானுமே 2024 ஜானில் ஒரு ப்ரைம் டேல ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இயர் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். நானும் ஸ்டார்ட் பண்ணி 2 months கன்சிஸ்டன்சியாக இருந்து கஷ்டப்பட்டு 2 months கன்சிஸ்டன்சியாக இருந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணேன். டெய்லி 17 hours ஒர்க் பண்ணுவேன். 5 o'clock எழுந்திரிச்சு 7 o'clock வரைக்கும் ஜிம் பண்ணிட்டு காலேஜும் போயிட்டு மறுபடியும் ஈவினிங் மேலே ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோவும் எடிட் பண்ணி 11:30 அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் மை க்ளோவிங் டேஸ். அண்ட் லேட்டராக அப்படியே 3 months கழித்து பார்க்கும்போது நான் ஒரு நாளைக்கு 30 minutes கூட ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டேன். சோஷியல் மீடியாலேயே ஆக்டிவாக இல்லை. அண்ட் இதுக்கெலாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி மீ. இது எல்லாருக்குமே காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி காமன். அண்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இப்போ தான் என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நான் நவீன் ஃபார் த பாஸ்ட் இயர்ஸாக என்னுடைய ஜேர்னியை நான் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஓவர் கம்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ டூ. ஸோ தம்ப்நெயில் பார்த்த மாதிரி உங்களுடைய லைஃப்பை 2025 ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ வுட் கிவ் யூ கப்புள் ஆஃப் சஜஷன்ஸ். உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், என்னுடைய ஸ்டோரி பார்த்தா நான் சொன்ன மாதிரி க்ளோவிங் டேஸ்லேருந்து என்னுடைய வேர்ஸ்ட் டேஸ்க்கு நான் மறுபடியும் போயிட்டேன். அண்ட் இப்போ நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ ஹாவ் 2 options which I think every single day. First thing, I'll start it tomorrow. நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. செகண்ட் திங், ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய ப்ரைம் டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எப்படின்னா மறுபடியும் நான் 16 hours ஒர்க் பண்ணி தான் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. கேட்கவே ஃபன்னியாக இருக்குல்ல? இப்படி தான் நான் டெய்லி 6 months சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு விஷயமுமே நான் உருப்படியாக பண்ண மாட்டேன். லிட்ரலி என்னுடைய என்டையர் 6 months நான் வேஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அன்டில் ஐ ஃபவுண்ட் ஹம்சாஸ் வீடியோ. ஹம்சா வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரிக் சொன்னாங்க. லாஸ்ட் 2 weeks நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இட் ரியலி ஒர்க்ஸ் கைஸ். அது என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலோடிங் ஃபேஸ். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டீலோடிங் ஃபேஸ். கண்டிப்பாக ரீலாப்ஸ் ஆகிறது காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி காமன். ஏன்னா எல்லாராலையுமே எல்லா நாளுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் ரீலாப்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு 10 minutes மெடிடேஷன் பண்ணுவீங்க, 2 hours ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, டெய்லி 10 பேஜ் கூட புக் படிப்பீங்க, அண்ட் அட்லீஸ்ட் ஒரு பேஜ் ஆச்சு டெய்லி ஜேர்னல் பண்ணுவீங்க உங்களை பற்றி. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம குவிட் பண்ணிட்டோம்? பிகாஸ் இட்ஸ் அ குட் ஹேபிட். அண்ட் லேட்டராக நம்ம பேட் ஹேபிட் கூட அடாப்ட் ஆகிட்டோம். அண்ட் இது கம்ப்ளீட்லி நார்மலான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயுமே இந்த ஃபேஸ் இருக்கும். பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸோட டேஸே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு 6-7 months கேப் எடுத்துருப்பாங்க. அவங்களுடைய வேர்ஸ்ட் கேஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் அந்த மாதிரி லைஃப்பெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ப்ரைம் டைமில் இருந்துட்டு சூப்பரான க்ளோவிங் டேஸில் இருந்தீங்கன்னா ஐ விஷ் யூ குட் டூ திஸ் ஒன் திங், டீலோடிங் ஃபேஸ். என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் மறுபடியும் என்னோடய டேஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் நாளைக்கு போயிட்டு 20 minutes மெடிடேஷன் பண்ணணும், என்னுடைய டேஸை நான் ப்ரைம் டேஸாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா 20 minutes மெடிடேட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் புல்ஷிட். யார் இதை பண்ணுவா அப்படின்னு நினைப்பீங்க. there are 2 kind of peoples. லைக் நானே எப்படி இருந்தேன்னா நாளைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போகும்போது அதை கம்ப்ளீட் 100% என்னோடய ப்ரைம் டேஸில் நான் பண்ண மாதிரியே மறுபடியும் 100% பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். டயட்டில் இருந்தேன்னா என்னோடய ப்ரைம் டேஸில் நான் எப்படி டயட்டில் இருந்தேனோ அதே மாதிரி 100% டயட்டில் இருக்கணும்னு நினைப்பேன். வீடியோஸ் போடணுன்னா என் ப்ரைம் டேஸில் நான் எப்படி வீடியோ போட்டேனோ அதே மாதிரி இந்த டைமும் வீடியோ போடணும்னு நினைப்பேன். அண்ட் லேட்டராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு திஸ் இஸ் கம்ப்ளீட்லி புல்ஷிட். நான் நாளைக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், மறுபடியும் 0ல் தான் இருப்பேன். இதுக்கு நான் ஏதாவது யூடியூப்பில் சொல்யூஷன் தேடணும் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ண வீடியோ தான் ஹவு டு ரீஸ்டார்ட் யுவர் லைஃப். அப்படி நான் பார்த்த ஒரு வீடியோ தான் ஹம்சாவோட வீடியோ, டீலோடிங் ஃபேஸ். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மறுபடியும் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஃபீல் பண்ணும்போது இந்த டீலோடிங் ஃபேஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். கேட்க ஃபன்னியாக இருக்கும். ஒரு கிராஃப் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இல்லைங்களா, ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ப்ரோக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ணி 80 கிலோ, ஐ மீன் 80 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. 80 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் 1 month கேப்பில் நீங்கள் மறுபடியும் ஜிம்முக்கே போகல. அண்ட் மறுபடியும் நீங்கள் போயிட்டு நான் 80 கிலோ நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கேட்கவே ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல? ஆனால் இந்த டீலோடிங் ஃபேஸில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா நாளைக்கு நான் ஜிம்முக்கு போகணும், அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டாஸ்க். அண்ட் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், 10 kgயில் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம், லேட்டராக 15 kgயில் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம், அப்புறம் 20 போகலாம். அண்ட் ஒரு 2 to 3 weeksக்கு அப்புறம் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் பெஞ்ச் ப்ரெஸிங் த சேம் 80 kg. லிட்ரலி விச் வில் ஹேப்பன்.
கன்ஃபார்மாக டெஃபினட்டாக. பிகாஸ் இந்த லெட்ஸ் இமேஜின் இந்த பீரியட்லேருந்து இது வரைக்கும் இந்த டாட்லேருந்து இந்த டாட் போகிறதுக்கு உங்களுக்கு 1.5 years எடுத்துக்கின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து மறுபடியும் 1 month ஃபார்ம் அவுட் ஆகிட்டு மறுபடியும் பேக் டு ஃபார்மில் கொண்டு வரதுக்கு யூ டோன்ட் நீட் 1.5 years மறுபடியும் இன்னும் தேவையில்லை. யூ ஜஸ்ட் நீட் 2 weeks மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிருவீங்க. அண்ட் இதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனோடனே யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஓவர்லோடிங் திங்ஸ். ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் ரீசெட் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்லி புல்ஷிட். யூல் நெவர் ஸ்டார்ட் இட். ட்ரை டு டூ ஸ்மால் திங்ஸ் லைக் 1 minute மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள், இல்லை 1 push-ups எடுங்க, இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஃபயராக இருக்கும் போது நான் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது டுடே இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், டக்குன்னு போயிட்டு ஒரு 10 push-ups எடுத்துகிட்டு கெட் பேக் நான் எனக்கு ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் லேட்டராக வந்து யூல் ஜஸ்ட் டூ திங்ஸ். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கீப் ட்ராக்கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ட்ராக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கேட்கவே ஃப்ராக் ரூல் ஆட்டம் இருக்கும். ஃப்ராக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் டிக் பண்ணிட்டு போகணும். லாங்கர் பீரியடுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஷார்ட் பீரியடுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் இன்னுமே அந்த திங்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் யூ கேன் கெட் இட். சரியா, டேஸ் எல்லாம் வந்து டெய்லி வந்து ஜிபிபின்னு போட்டு கிராட்டிடியூட் ஒன் லைன் எழுதணும், அட்லீஸ்ட் 1 minute ஆச்சு ப்ரீத் இன் பண்ணணும், 1 minute ஆச்சு புஷ்அப்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருப்பேன். அண்ட் யூ நோ வாட், இட் ரியலி ஒர்க் அவுட். அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய லைஃப்பில் பேட் ஹேபிட்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சாலும் சம்திங் எனக்கு வந்து இந்த பேஜை பார்ப்பேன். இந்த பேஜை பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே ஐ ஜஸ்ட் கண்ட்ரோல் இட். ஏன்னா இவ்வளோ நாள் நான் கான் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட பேட் ஹேபிட்டை பண்ணணும்னா ஐ நெவர் டூ இட். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுடைய 2025 ஜேர்னியை நீங்கள் இன்னும் பெஸ்ட் ஆக்கணும், என்ன திங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் லிவ் இட் இன் கமெண்ட். ஐ வுட் லவ் டு ஹியர் இட். அண்ட் நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய ப்ரைம் டேஸில் எப்படி இருந்தீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னா அதையும் சொல்லுங்கள். அண்ட் இப்போ எப்படி இருக்கீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் கமெண்ட் செஷனில். I would love to read your comments, guys. So, thank you for watching this video. And நீங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Meet you next video.